சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உனது தற்போதைய வாழ்க்கை வேகமாக எதையோ நோக்கி காலை முதல் இரவு வரை ஓய்வின்றி ஓடிக்கொண்டு இருக்கிறது. இந்த ஓட்டத்திற்கு நடுவில் ஒருவருக்கு ஒரு கஷ்டம் வந்தால் உதவுவதற்கு கூட யாருக்கும் நேரம் இருப்பதில்லை. ஆனால் இந்த உதவியை நோக்கி இன்று ஏங்குபவர் பலர். இன்று நான் உனக்கு சில அறிவுரைகளை கூற விரும்புகிறேன். உறவுகள் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானது. உறவுகளுக்கு உதவி செய்வது மானிட தர்மமும் ஆகும். நீ செய்யும் உதவி பிரதிபலனை எதிர்பார்க்காமல் சுயநலமற்று இருக்க வேண்டும். உதவிகள் செய்வது உறவுகளிடையே அன்பை வளர்க்கும். உதவி செய்தால் உனது வாழ்க்கையில் வளர்ச்சிகள் பெருகும். உன்னை நாடி வருபவரின் அலட்சியமாக கருதாதே. உன்னை நாடி வருபவரை அலட்சியமாக கருதாதே. ஒரு நாள் நிச்சயம் சூழ்நிலைகள் மாறிவிடும். இந்த பரந்த தேகமான காலத்தில் உனக்கான உதவி செய்பவர்களை பாராட்ட வேண்டும். உதவி செய்பவர்களிடம் நன்றியோடு நடந்து கொள்ள வேண்டும். மதம், ஜாதி, கடவுள் என்ற பேதம் உனக்கு ஒரு நாளும் தடையாக இருக்கக்கூடாது. மற்றவர்கள் செய்த உதவியை உயிருள்ளவரை நினைத்திருக்க தெரிந்திருக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக உதவி காலம் அறிந்து, இடம் அறிந்து, தரம் அறிந்து செய்ய வேண்டும். எதிர்பார்ப்பு இன்றி பிரதிபலன் கருதாமல் செய்ய வேண்டும். நீ மற்றவர்கள் உதவியின்றி தாங்காவே முன் வர வேண்டும். பொதுநலம் கருதி உதவிகள் செய்ய வேண்டும். அது நமக்கு புகழை கொடுக்கும். உதவி செய்ய செய்ய இதயம் மலரும், எண்ணம் உயரும், அமைதி மனம் சூழும். இந்த உதவி செய்யும் மனப்பான்மையில் உமது வம்சாவளிக்கு அதனுடைய சிறப்பை சொல்லி வளர்க்க வேண்டும். இந்த குணம் உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு போய் உட்கார வைக்கும். உன்னை அனைவர் போற்றுவர். எதற்கும் வராத பேரும் புகழும் உன்னை தேடி வரும். எனவே நல்ல குணத்தை நீ வளர்த்துக்கொள். மனதில் உள்ள ஊனத்தை தவிர்த்துவிடு. உறவுகளோடு உறவு வைத்துக்கொள். பதவியால், பணத்தால், மொழியால், ஜாதியால் உன்னை அடையாளம் காட்ட நினைக்காதே. உன்னுடைய நற்குணத்தால், நற்பண்பால் உன்னை உலகிற்கு காட்டு. ஆணவமின்றி நடந்து கொள். அறிவிழந்து செயல்படாதே. நான் இருக்கிறேன், கலங்காதே, கைவிட மாட்டேன். என்னை சரணாகதி அடைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன். நீ கை நீட்டி ஒருவருக்கு உதவி செய்தால் மட்டும் நிம்மதி வருவதில்லை. மனதார இவர் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆத்மார்த்தமாக நினை. உனக்கு நிம்மதி என்ற காற்று தென்றலாய் வீசும். சந்தோஷமும் நிம்மதியும் வெளியே தேடாதே. ஏனென்றால் அது வெளியில் இல்லை, உனக்குள் தான் உன்னை மாற்றும் எல்லா மாற்றத்திற்கும் இருக்கிறது. கலங்காதே, உன்னை நான் கைவிட மாட்டேன். இன்றோடு உன் போராட்ட காலம் நிறைவடைகிறது. ஓம் சாய்ராம். நன்றி.